நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் இந்த வார்த்தையை நான் கேட்டேன். ரொம்ப நான் கேட்பேன், சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேரோட மெயினாக நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் தான் இல்லாது, சமாதானம் தான் இல்லாமல் இருக்கும். சந்தோஷமும் சமாதானம் இருக்கும்போது அங்கே பிரச்சனை எதுவுமே இருக்காது. எப்போ அந்த சந்தோஷம் சமாதானம் இருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரம்தான் சந்தோஷம் சமாதானம் என்ன எப்பொழுதும் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்த்துட்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆழ் தத்துவத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கிறார் முக்கியமாக. ஏன்னா ஆழ் தத்துவத்தை குறித்து அதிகமாக நம்ம பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப போகும். ஏன்னா எனக்கு என்னுடைய பைபிள் காலேஜ் பாஸ்டர் பாஸ்டர் சாம் சந்திரே அவர் பரிசுத்தாவியோட ஆழ் தத்துவத்தை குறித்து முழுமையாக கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பேசினார். அவர் சரி அவர் மாதிரிலாம் நம்மளுக்கு அவருடைய அவர் அப்படி நான் அதுக்கேற்ற மாதிரி வேறு மாதிரி நான் செய்வேன். எனக்கு என்ன வருமா, என்ன பேச வைக்கிறாரோ எப்படி வைக்கிறாரோ அதுபடி நான் என்ன பண்ணுவேன், பேசுகிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒவ்வொரு பாணியில் என்ன பண்ணுவார், ஆண்டவர் இது பண்ணுறார். நான் என்னுடைய நான் அவர்கிட்ட படித்ததுனால அவருடைய இதை நான் எடுத்துக்கிட்டு நான் அவ்வளோ மாதிரி நான் பண்ணேன்னா அது நல்லா இருக்காது. ரைட்டா? இப்போது ஆண்டவர் எனக்கு என்ன தருகிறாரோ, எனக்கு காரியங்கள் என்னோட வெளிப்படுறாரோ அதுதான் உங்களுக்கு கூட என்ன பண்ணுவோம் பேச முடியும். ஸோ இப்போது நம்ம லைஃப்பில் அந்த சந்தோஷம் சமாதானத்தை குறித்து நம்ம பேசும்போது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆவியானவருக்குள்ளாக நம்மளோட என்ன பண்ணுறாரு, வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒழுங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரோடு இப்பொழுது நம்மளோட வாசம் பண்ணுகிறார். அவர் மூலமாக நம்மளோட கிரியைகள் என்ன பண்ணுறார், செய்கிறார். ஏன்னா இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, முகமாக பார்க்கல. அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்தார். எல்லாம் ஓகே, ஃபைன், ரைட்டாக. ஆனால் அவர் செய்து முடித்த காரியங்கள் இன்னும் நிறைய ஜனங்களோட வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்கிற காரியம் பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம்தான் அது நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உதவியால் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா காரியங்களும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் உங்களுக்காக எப்போதும் உங்களோடு இருக்கும்படியாக ஒரு தேற்றவாளனை அனுப்பினேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? உங்களுக்காக உங்களோடு எப்பொழுதும் இருக்கும்படியாக இல்லையா? எப்பொழுதும் நம்மோடு என்ன பண்றார், இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்மோடு இருக்கிறார்னா அவர் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்பொழுது என்ன பண்றாரு, இருக்கிறார். அதான் சொல்ல முடிவு பரியந்தம் நான் சதாக்கள் உங்களோடு கூட என்ன பண்றேன் இருக்கிறேன் என்று மத்திய கடைசி அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறேன். உலகத்துக்கு முடிவு பரியந்தம் சதா காலம் உங்களோடு நான் என்ன பண்றேன், இருக்கிறேன். இப்போ அது வார்த்தை உண்மையானால், அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தை உண்மையானால் நம்ம வாழ்க்கையில சந்தோஷ சமாதானம் இருக்கணும். சந்தோஷ சமாதானம் என்ன இருக்கணும். அப்போ லைஃப்ல சந்தோஷ சமாதானம் இல்லைன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? ஒரே பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், ஒரே போராட்டமா இருக்கு பாஸ்டர். அப்படி ஏதோ பிரச்சனைனா உங்களுக்குள்ள தான் ப்ராப்ளம், அவர் ப்ராப்ளம் கிடையாது. கரெக்டா? அவர் எப்பவும் ரைட்டாக தான் இருக்கிறார். ஹி இஸ் ஆல்வேஸ் ரைட். ஆண்டவர் எப்பொழுதும் சரியாக தான் இருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் நம்ம ப்ராப்ளம் வரும்போது, நம்ம பிரச்சனை வரும்போது, நம்ம சோதனைக்குள்ளாக போகும்போது அப்போ அவர் நம்மோடு என்ன பண்றாரு, இருக்கிறார். அப்போ அவர் நம்மோடு இருக்கும்போது அந்த சோதனை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கலங்க தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். இல்லையா? அந்த உணர்வோடு இருந்தால் அந்த சந்தோஷ சமாதானம் பண்ணுவோம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும், குடும்பத்தில் நிலைத்திருக்கும். பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வெளியே காட்டிக்க தேவையில்லை. எனக்கு நான் ஒரு பாஸ்டர் எனக்கு
எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பாடங்கள் நம்ம எல்லாரும் போய் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு. நான் அவர் எப்படி தெரியுமா அந்த பாடங்களை எதிர்கொள்கிறாரு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, என்னதான் போராட்டம் வந்தாலும் சரி, மூலத்தில் என்ன பண்ண விடாது, காட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு மோதில் காட்டலைன்னா விசுவாசி பார்ப்பான். ஃபஸ்ட்டு அவனுக்கு நம்ம உள்ளத்தில் என்ன பண்ணுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் என்ன பண்ண உள்ளத்தில் என்ன நமக்கு தெரியும். நம்ம உள்ளத்தில் போராடுகிற போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணும் தெரியும். விசுவாசிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம வாயால் பேசினாலும் சரி, முகத்தால் காட்டினா மாத்திரம் தான் என்ன பண்ணுவான் விசுவாசு பார்ப்பான். மற்றவங்க எல்லாருக்கும் முன்னாள் கூட இப்போ ஈவன் நம்ம எனக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னுடைய சின்னங்களுக்கு முன்பாக நான் என் கஷ்டத்தை என்ன காட்ட மாட்டேன். எப்பொழுதும் என் முகத்தில் என்ன பண்ணுவேன், சிரிப்பு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சொல்லி எனக்கு சொல்லி அதுலேருந்து நான் என்ன பண்ண மாட்டேன். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் என்ன பண்ணல பேசுகிற ரியாக்ஷன் காட்டுறதே கிடையாது. வீட்டில் எவ்வளோதான் பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன், கதை மூடிட்டு செவத்து மேலே கற்றுட்டே இருப்பேன். ஏதாவது பாத்ரூமில் போயிட்டு என்ன பண்ணுவேன், பாத்ரூமில் உட்காந்து அது அந்த நாள் அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் இது பிடிச்சிட்டு தண்ணியை தந்து விட்டு தலையில் இது பண்ணிட்டு அதை கூல் பண்ணிட்டு என்ன தான் போனாலும், ஏன்னா யாரும் அதுக்குள்ளே வர மாட்டாங்க. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கும் தனிப்பட்ட ரூம், எனக்கு முந்தினா எனக்கு ஒரு தனியாக ரூம் வச்சுக்கேன். ஆனால் இப்போ வச்சுக்க முடியும். இருக்கிற ரொம்ப அது நான் என்ன தண்ணியை நான் கற்று போயிடலாம். நம்ம நான் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எவ்வளோ கற்க முடியுமோ கற்றுக்கும். என்ன கோவம் வந்தாலும் என்ன கத்திட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு செவத்தை பார்த்து கற்றுனா செவரு எதுவும் பண்ணாதுல்ல. புரியுதா சொல்வது சொல்ற புரியுதா? செவத்தை பார்த்து கற்றுனா செவரு எதுவும் பண்ணாது. என்னதான் இது பண்ணாலும் எல்லாத்தையும் கத்தி அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுருணும். ஆர்டர் பார்த்துல அப்படி ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணணும் விட்டுருணும். அப்போ எல்லா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா போராட்டமாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைனாலும் எதுவுமே நம்ம மைண்டில் எதுவும் இருக்காது. அப்போ அந்த ஆண்டு என்ன பண்ணணும் கேட்கணும், சமாதானம் கேட்டாங்க. உம்மால உண்டான சமாதானத்தை எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க. ஏன்னா அவர் சமாதானக்காரராய் இருக்கிறார். இல்லையா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ உலகத்தில் இருக்க எல்லா பாவங்களும் சாபங்களும் அவரே எல்லாத்தையும் என்ன பண்ணார், எடுத்து விட்டார். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமாதானத்தை என்ன பண்ண நமக்கு தருகிறார். எல்லா விதமான பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். இப்போ மைண்டில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு எதுவுமே என்ன பண்ணாது வராது. சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பிபி ஐயா பிளட் ப்ரெஷர்லாம் வந்துட்டு இருக்குது, சுகர் வந்துட்டு இருக்குது. புரியுதா சொல்லு? வாதைகள் கூடாரத்தை அணுகாது. வார்த்தைகள்லாம் இருக்குதுமா, வார்த்தைகள்லாம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அதை அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். வாயினால என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். விசுவாச அறிக்கைகள் என்ன பண்ணணும், செய்து கொண்டே இருக்கணும். செய்ய 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 ஆண்டவர் என்ன பண்றாரு, கிரியை நடப்பிப்பா. நம்மளும் அவரை போலவே உருவாக்கப்பட்டதுனால நாமும் அவர் வார்த்தைக்கு உருவாக்குனது போல நாமும் என்ன பண்ண அதே வல்லமையோட இருக்கிறோம். அதே வல்லமையோடு நம்ம பேசும்போது என்ன பண்ணணும், பேசுற காரியம் என்ன பண்ணணும், வெளியேறமா ஒரு விசுவாச வார்த்தைகள் பேச அது என்ன பண்ணும், இல்லாதவங்களும் இருக்கிறவங்கள போகிற உருவாக்க நம்மளால கூட என்ன பண்ணணும் முடியும். அதே வல்லமை நமக்கு என்ன பண்ணாரு, கட்டளையிட்டு இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? அவரை போல வந்து உங்களையும் படிச்சிருக்கிறாரு. அவர் சாயல அவர் ரூபத்திலே தான் உங்களை படிச்சிருக்கிறாரு. நான் புதுசாக சொல்ற மாதிரி இருக்குது. அவர் சாயல அவர் ரூபத்திலையும் படிச்சிருக்கிறாரா இல்லையா நம்ம அவங்கள? அதே அப்போ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வார்த்தையால உருவாக்குனாரோ அதே வல்லமையை உங்களுக்கு ஆண்டு தந்திருக்கிறார். நீங்களும் பேசும்போது விசுவாச வார்த்தைகள் பேசும்போது விசுவாசம் நம்பப்படுவது காணப்படாதது நிச்சயமா இருக்கிறது. இன்னும் பார்க்கல, நான் என் வாழ்க்கையில் அது நான் என்ன பண்ணல, எதுவுமே நான் இன்னும் நடக்கல. ஆனா நான் என்ன பண்றேன், அதை பேசுகிறேன். அதை பேசும்போது நடக்காத காரியம் நடக்குது, கிடைக்காத காரியம் கிடைக்குது, செய்யக்கூடாத காரியம் செய்ய முடியுது. ஏன்னா அதுக்கேற்ற பலத்தை தருகிறார். இல்லையா? வார்த்தைகளுக்கு அடுத்த வார்த்தைகள் இருக்குது. என்னை பலப்படுத்த கிறிஸ்து நாள் எல்லாத்தையும் செய்ய எனக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு அடுத்த இணையான வார்த்தைகள் என்ன பண்ண இருக்குது. பேசுறேன் செய்யறேன், பேசுறேன் செய்யறேன். சில காரியம் நம்ம செய்ய முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், அதை குறித்து நம்ம பேசலாம், அவர் செய்வார்.
சொல்றது புரியுதா? இருக்கீங்களா? அப்படியே வேற மைண்ட் செட் இருக்கு, அப்படியே வேற மாதிரி எங்கேயோ அழப்பாகிற மாதிரி இருக்குது. திடீர்னு அமைதியாகணும்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ இந்த வந்தவங்களுக்கு நம்ம சிலுவை பாதை நம்ம 4 நாட்கள் பார்த்தோம். இந்த 4 நாள்ல வந்தவர்களுக்கு இயேசுவின் காயங்களை குறித்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இயேசுவின் காயங்களை குறித்து என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்போ அவர் பட்ட காயங்கள், அவர் 50 காயங்களை குறித்து, அவர் கையில் ஆணிகளும் காலில் ஆணிகளும், அவர் வாரில் அடிக்கப்பட்டதும், மூன்பிடி கூட்டப்பட்டதும், விழாவிலே குத்தப்பட்டதும், இதெல்லாம் 50 காரியங்களை நம்ம ஒரு வித்தியாசமான கோணத்தில் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அப்போ அந்த 50 காரியங்கள் யாருக்காக பட்டா? நமக்காக பட்டார், அதை நமக்காக ஏற்றுக்கொண்டார். அப்போ உள்ளாலே ஏற்பட்ட காயங்கள், அவருக்கு வெளியரங்கமான காயங்கள் எப்படி இருந்தாலும் அதே போல அவருக்கு உள்ளாலே இயேசுக்குள்ளார்ந்த காயங்களும் நிறைய இருந்தது. மன ரீதியான காயங்கள் அநேகமாய் இருந்தது. சிலது மறைக்கப்பட்டதாகவும் இருந்தது. அது எல்லாத்தையும் இந்த 4 நாட்கள் என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் புனித வெள்ளியா இருக்கிறதுனால அதுக்கு இணையாக அவருடைய தழுவுகளை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. காயங்களை பார்த்தாச்சு, அவருடைய தழுவுகளையும் நம்ம பார்த்துடலாம். பார்க்கலாமா? அல்லேலூயா. யோவான் 3:17. யோவான் 3 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவரை என்ன பண்ணாரு? உலகத்திற்கு அனுப்பினார். அவராலே உலகத்துக்கு ரட்சிப்பு வரும்படியாக அவர் என்ன பண்ணாரு? அனுப்பினார். அல்லேலூயா. ரட்சிப்பு நமக்கு வரணும். அல்லேலூயா. ரட்சிப்பு வரணும், உலகத்துக்கு ரட்சிப்பு வரணும். நம்ம வேற எதுவும் நமக்கு இங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த மெயினான காரியம் ஆக்கினையிலிருந்து ரட்சிப்பு தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார்? தருகிறார். ஆக்கினையிலிருந்து ரட்சிப்பு தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன பண்றாரு? தருகிறார். அப்ப இந்த ஆக்கினை என்ன நடந்தது? நம்ம ஆக்கினைன்னு சொல்லும்போது நரக ஆக்கினைக்கு நம்ம பங்காளிகளா இருந்தோம். நரகத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பங்காளிகளா போக வேண்டியவர்களா இருந்தோம். அந்த ஆக்கினையிலிருந்து நம்மளை என்ன பண்ண தப்புவிக்கும்படியாக அங்கிருந்து உன்னதத்துக்கு ஏறும்படியாக, உன்னதத்திலே நம்ம போய் வைக்கும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல என்ன பண்ணாரு? வந்தார். அதுக்கு முந்தின வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேல் விசுவாசங்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவள் தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பி கொண்டார். அதுதான் இந்த 17 வசனத்துல என்ன பண்றாரு? அதிகமா என்ன பண்றாரு சொல்லி இன்னும் டெப்தா சொல்றாரு. அவர் அப்போ நம்ம அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அன்பினாலே அவர் மேல் நம்மை வைத்த அன்பினாலே தன்னுடைய குமாரன் என்று பாராம இந்த உலகத்தை என்ன பண்ணும்? நித்திய ஜீவனுக்கு, உலகத்தில் உள்ளவர்களுக்கு நித்திய ஜீவனுக்கு அடையும்படியாக. ஏன்னா நம்ம எங்க போக வேண்டியவன்? நரக ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டவர்களா இருந்த நம்மள என்ன பண்றாரு? நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளா நம்ம என்ன பண்ணாரு? மாற்றி இருக்கிறாரு. இல்லையா? நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளா நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? மாற்றி. நமக்கு தகுதி இல்லை, அந்த போகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஒருத்தே கிடையாது, 1% கூட நமக்கு தகுதி கிடையாது. அவ்வளவு பாவத்துல இருக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம், ஞானஸ்நானம் எடுத்தோம் சொல்றோம், சபையில தசம பாகம் காணிக்க எல்லாம் இது பண்ணி ஒழுங்கா வளர்ந்துட்டு எல்லா மீட்டிங்ல கலந்துட்டு எல்லாம் பண்றோம். ஆனா அனுதினம் பாவம் செய்யறோம். உங்களை மாத்திரம் சொல்லுங்க, என்னையும் தான் சேர்த்து சொல்றாரு. நான் மட்டும் ஒழுங்குன்னு நான் சொல்லி தந்தேன்னா கொஞ்சம் சொல்லிட்டு தான் நான் முடியாது. வேற வெளில வேற என்னையும் அதெல்லாம் உங்களோட தான் சேர்ந்து போறேன். ஏன்னா நானும் மனுஷன் தான், எனக்குள்ளாலே எனக்கு இந்த சரீரமும் பாவம் நிறைந்த சரீரம் தான். ஆனா அனுதினமும் என்ன பண்ணணும்? அதை சுத்திகரிப்பு, ரெனியூவல் ஆஃப் மைண்ட். உங்கள் எண்ணத்தை புதிதாக்கி கொண்டே இருக்கணும். உங்க உள்ளத்தை புதிதாக்கி கொண்டே இருக்கணும். வார்த்தையால் புதிதாக்கி கொண்டே
இருக்கணும் வார்த்தை. அதனால அன்னைக்கு என்ன பண்ணுங்க, காலையில ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, தூங்கும் போது ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, நன்றி சொல்லிட்டு தூங்குங்க. சொல்ற காலையிலும் சாயங்காலமும் சொல்ற காரியம் என்னன்னா அதுக்குதான். உங்க மனம் என்ன பண்ணணும், புதிதாக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட பாதுகாப்பு உங்களுக்கு தேவை. தேவன் நம்மளை பாதுகாக்கிறது அவசியமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில அவர் பங்கா இருக்க வேண்டும். அப்ப அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றது, புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். எது அந்த வார்த்தை, ஆண்டவர் இயேசு வார்த்தை நம்மளை என்ன பண்ணுது, புதிதாக்கி கொண்டே இருக்கிறது. உங்கள் மனம் புதிதாக வேண்டும். உங்க மனம் புதிதாகனா நீங்க என்ன பண்ணி மறுரூபமாக்குறீங்கன்னு சொல்றது தேவ வார்த்தை. இல்லையா? மனம் புதிதாகனாலே மறுரூபம் ஆகப்படுகிறீர்கள். மறுரூபம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் புதிதான அனுபவத்திற்குள்ளாலே என்ன பண்ணுகிறீங்க, போறீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது புதிதான ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கணும், எக்ஸைட்டிங்கா இருக்கணும். அதே ரொட்டீனா ஃபாலோ பண்ணணும். காலையில எழுந்தோம், விளக்கணும், வரணும், குளிச்சோம், எல்லாம் பண்ணோம், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், வீட்டில் இருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஸ்கூல் போகிறோம், எல்லாம் வரோம். கொஞ்சம் வாழி வைப்பாங்க. அதே ரொட்டீன். அப்புறம் வந்து வீட்டுக்கு வரோம், ஏதோ செய்கிறோம், ஏதோ கிளம்பிட செய்கிறோம், திருப்பி சாப்பிட்றோம், படுத்து தூக்குறோம், திருப்பி அடுத்த நாள் எழுதிக்கிறோம். அந்த ரொட்டீன் என்ன பண்ணுறோம், அப்படியே தான் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில். அந்த ரொட்டீனை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னா, உங்கள் வாழ்க்கையை எக்ஸைட்டாக மாற்றணும்னா ஆண்டோட வார்த்தை தான் அதில் என்னது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் தரும். அவருக்குள்ளாலே வாழ்கிற அனுபவம் அது எப்படி என்று நீங்க என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு அனுபவம் இருந்தாலும் எனக்கு ஒரு அது தனிப்பட்ட அனுபவமா இருக்க வேண்டும், உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவமா இருக்க வேண்டும். என்ன மாதிரி இருக்க அனுபவம் உங்களுக்கு என்ன பண்ண இருக்கவே இருக்காது. உங்களுக்கு அவர்களுக்கு தனிப்பட்ட கிருபையின்படி, அவருக்கு கிருபையின்படி அவர் என்ன பண்ணார், அவருக்கு என்ன பண்ண வரங்களை தருகிறார், கிருபையில அளிக்கிறார். நான் எனக்கு ஏற்றபடி உங்களுக்கு வரணும்னு நினைச்சா அது முடியாது. உங்களுக்கு ஆண்டு என்ன பண்ண தனிப்பட்டவர்கள், உங்களுக்கு என்ன முடியுமோ, உங்களுக்கு என்ன இது இருக்குதோ அதுக்கேற்றபடி உங்களை என்ன பண்ண நடத்துவா. அந்த உங்க வாழ்க்கை எக்ஸைட்மெண்ட் ஆகணும்னா சரி ஓகே என்ன பண்ணலாம், ஆண்டவருக்குள்ள இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம். நேரத்தை நிறைய நேரத்தில் என்ன பண்றோம், வேஸ்ட் பண்ணுறோம். நிறைய நேரத்தில் என்ன பண்றோம், வேஸ்ட் பண்ணுறோம். ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு நேரமும் விலையை பெற்றதா இருக்கிறது. ப்ரெஷஸ் திங். இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ண என்ன ஆகுது, மாறிக்கிட்டே இருக்கு. நிலைமைகள் என்ன பண்ணுவோம், மாறிக்கிட்டே இருக்கு. உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். அப்போ நரக ஆக்கினைக்கு நான் இருந்தேன், என்னது நரக ஆக்கினைக்கு நானே பங்காளியா நான் என்ன பண்ண இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு என்னது, அவருடைய தழும்புகளாலே நான் என்ன பண்ணேன், குணமானதுனால, என்னை கழுவுனதுனால, என்னை சுகமாக்குனதுனால, எல்லா பாவம் வரை என்னை சுத்திகரித்ததுனால நான் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன். புதிதான வாழ்க்கைக்குள்ளாக நான் போகிறேன், புதிதான அனுபவத்துக்குள்ளாக நான் என்ன பண்றேன், போகிறேன். பழைய மனுஷன் செத்துட்டான், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை புதிதான வாழ்க்கை. என் பழைய வாழ்க்கை என்னை விட்டு போயிடுச்சு. முந்தைய மாதிரி நான் இருக்க முடியாது. முந்தைய உலகத்துல நான் எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் நான் பார்த்துருக்கலாம், எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கலாம், பீச்சுக்கு போயிருக்கலாம், எல்லாம் போயிருக்கலாம், சினிமா போகலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அது ஒரு விதமான என்டர்டெயின்மெண்ட் நம்ம லைஃப்ல இருந்திருக்கலாம். ஆனா எல்லா நேரமும் அதே என்டர்டெயின்மெண்ட் என் லைஃப்ல இருக்குமா, முடியாது. காசு இருக்கும் போது என்டர்டெயின்மெண்ட் எனக்கு இருக்கும். என்னது அந்த என்டர்டெயின்மெண்ட் என்னது, காசு கொடுத்து உங்களுக்கு நீங்க என்ன உங்களை நீங்களே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிறது. ஃப்ரீயா எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் காசு இருக்கு. ஈவன் பீச்சுக்கு போனாலும் ஏதாவது அங்கே போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுறது காசு தேவை. ஃப்ரீயா வந்து தரமாட்டான். பீச்சுக்கு போனாலும் அங்கேயும் காசு செலவு இருக்குது, எங்க போனாலும் செலவு இருக்குது. ஃப்ரீயான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிற வார்த்தை இருக்குது. அவருடைய சமூகம் ஃப்ரீ, அவர் பிரசனம் ஃப்ரீ. அவருக்குள்ளாலே நீங்க களி கூடுறது எவ்வளவு பாக்கியம் தெரியுமா. அதை நம்ம மிஸ் பண்ணுவோம் நிறைய நேரத்தில். அது போரிங்கா தெரியுது நிறைய பேருக்கு.
நித்தியத்துக்குள்ள வார்த்தை, சத்திய வார்த்தை கெட்டு போறவர்களுக்கு எப்படி இருக்குதான்? பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். இது கெட்டு போறவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். நீங்க யார் நீதிமன்றங்களா இருக்கிறீர்கள்? நீங்க நீதிமன்றம் தானே? டவுட்டா இருக்குதா? அது டவுட்டா இருக்கு போல இருக்கு. நீங்க நீதிமான் தானே? உங்களுக்கு அது உங்களுக்கு உறுதியா தெரியுமா நீங்க நீதிமான்னு? குழப்பறா? எப்போ அந்த கான்ஃபிடென்ட் வரும்னா, நான் நீதிமான என்ன சொல்லிக்க முடியாது. என்னை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நீதிமானாய் மாற்றிருக்கிறார். என்னை அவர் நீதிமானாய் மாற்றிருக்கிறார். என்னோட கிரியையினாலேயோ, என்னோட பலத்தினாலேயோ, என்னோட பணத்தினாலேயோ, என்னோட எல்லாவற்றினாலேயோ, நான் செய்யற பணத்தினாலும் சொல்லும்போது நான் செய்யற நல்ல காரியங்கள், நான் ஏதாவது உதவி செஞ்சா அதனால நான் நீதிமான்னு சொன்னா அது முடியவே முடியாது. என்னுடைய கிரியை செத்த கிரியை. நான் அவர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே எல்லா காரியங்களும் செய்யலன்னா அதுதான் என்னது? நல்ல காரியம், நல்ல கிரியைகளா இருக்குது. விசுவாசம் இல்லாத எந்த கிரியையும் செத்த கிரியை தான். இல்லையா? அவர் மேல் இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கப்பட்ட விசுவாசத்தினாலே நான் நன்மைகள் செய்தனா அதுக்கேற்ற பலனை என்ன பண்ண எனக்கு தருகிறார். இல்லையா? அதுக்கேற்ற பலனை தருகிறார். அப்போ சொல்லுற இந்த சிறியவனிலே எவனுக்கு என்ன நீ எனக்கு செய்து எவர் செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்றார். அப்போ யார் மேல விசுவாசம் வைத்து செஞ்சனா? இயேசு கிறிஸ்து மேல வைத்து இந்த சிறியவனுக்கு நான் செஞ்சேன்னா, ஒரு ஏழைக்கு கொடுத்தனா, இல்லாதவனுக்கு நான் கொடுத்தனா, அது யாருக்கு கொடுத்த மாதிரி இருக்கும்? ஆண்டவருக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ற? நீதிமானா மாற்றப்படுகிறீர்கள். அந்த கிரியையினால் நீங்க என்ன பண்ற? நீதிமான்கள் என்று கருதப்படுகிறீர்கள். நீங்க சும்மா எல்லாரும் கையில காக்கா போட்டுக்கலாம், இல்லை இருக்கிற கையில 10 ரூபாய் சில்லறை கொடுத்தேன்னா நீதிமான்னா கிடையவே கிடையாது. எல்லாரும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தான் என்ன பண்றாங்க? அவங்க அந்த பிச்சைக்காரன் வந்து என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் தான் என்ன பண்றாங்க? போய் கேட்க உங்கள்கிட்ட மொத்தமா கேட்கலாம் இல்லை. நீங்க கொடுத்ததுனால அவங்களுக்கு வயிறு நடந்துருமா? இல்லை. அவங்களும் நிறைய இடத்துல போய் கேட்கணும். ஒரு நாளைக்காக எத்தனை பேர்த்து எத்தனை சிக்னல் போய் நிற்கணும், அவன் எத்தனை பேர்த்து எல்லா காரியங்களும் அவன் போராடணும். அவன் வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்குது. சமாதானமா இருக்குது அவனுக்கு லைஃபு. அந்த வேலைக்காக, அந்த ஒரு வேலைக்காக அவன் என்ன பண்றான்? சாப்பிடணும். ஒரு வேலையாவது என்ன பண்ணாம சாப்பிடணும். அதுக்காக அவன் என்ன பண்றான்? பிரயாசப்படுறான். நம்ம 10 ரூபாய் கொடுத்தனாலேயோ, நான் 50 ரூபாய் கொடுத்தனாலே, 100 ரூபாய் கொடுத்த, அப்போ ஒரு அவன் 10 ரூபாய் கொடுத்தவருக்கு அவன் அப்படின்வான், 50 ரூபாய் கொடுத்தவருக்கு இப்படின்வான், 100 ரூபாய் கொடுத்தனா அதுக்கு மேலே இப்படிவான். இப்போ 500 ரூபாய் ஏதாவது கடைசி நான் என்ன ஆகும்? படுத்துருவான். அப்படிதான் அவனோட வாழ்க்கை. அந்த மனுஷனோட வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா அவன் அந்த மாதிரி எல்லாம் இது பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவன் சீக்கிரம் நமக்கெல்லாம் 500 ரூபாய் ஒரு நாள் அரை நாள் கூட இருக்காது. கரெக்டா? ஒரு 500 ரூபாய்க்கு பொருள், ஒரு 500 ரூபாய் கையில் எடுத்துருப்பாங்க. காலையில் சூப்பர் மார்க்கெட்டுக்கோ எல்லாம் எடுத்துருவாங்க. வாங்க முடியுன்றீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் 500 ரூபாய்க்கு. முக்கியமாக 2000 ரூபாய்க்கு கூட வெள்ளை படம் வாங்கினா தான் பொருள் தான் வாங்க முடியும். ஒரு மாதம் மளிகை என்ன வாங்க முடியும். ஒரு மாதம் சொல்கிறேன், மளிகை வாங்கணும்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அது ஒரு பார்க்கணும்னா இன்னொன்று என்ன பண்ணுவோம்? இவங்க குழந்தை இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப மோசம். என் பொண்ணுன்னா என்ன பண்ணுவா? சூப்பர் மார்க்கெட் போன உடனே நம்ம என்ன பண்ணல, அவளே எடுத்து என்ன பண்ணுவா? எடுத்து பாக்ஸ் போடுவோம். அப்பா இது வேணும், கொஞ்சம் நல்லா இருக்குப்பா. அது என்ன எடுத்து போடுறானே தெரியாது. ஒரு நாள் வந்து புட்டிங், அந்த புட்டிங் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டா. கேரமல் கஸ்டர்ட் பண்ணுறதுக்குள்ள புட்டிங் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி பவுடர் போட்டுட்டா. அதை எடுத்து தூக்கி போட்டா. ஒவ்வொன்றும் எடுத்து போடுறா. கடைசியில் பெனாயில் பாட்டில் எடுத்துட்டு வந்து, அப்பா இது எடுத்து போடலாமா, இது நல்லா இருக்குமா? அது என்ன தெரியுமா? பெனாயில் பாட்டில் அது தெரியாது. ஆனால் வந்து என்னன்னா கை கெட்டு தூரத்துல எல்லாம் என்ன இருந்தோ நாலு கைக்கு என்னெல்லாம் இருக்குதோ எடுத்து போட்டுருக்கு. நாங்கள் அவ போட கூட நான் என்ன பண்ணேன்? பின்னாடி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நமக்கு வந்து என்ன கையில் இருக்குமோ அது வந்து நம்ம லைஃப் என்ன தேவை நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது வேணும், அது வேணும், இது வேணும், குழந்தை மாதிரி என்ன பண்ணுறோம்? ஆணுகிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண் உங்களுக்கு என்ன வேணுமோ, எப்படி வேணுமோ ஆண் தர இடத்துல கண்டிப்பாக கூடாது தராரு.
அவனுக்கு கிரியைக்கேற்ற பலன் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாரு, தந்துக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நமக்கு வேணும், நம்ம வேண்டியதெல்லாம் வேணும் வேணும் நம்ம கேட்டு இருந்தோம்னா அது நடக்கவே நடக்காது. உங்களுக்கு எப்போ தரணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அவர் வரவே இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண இந்த உலகத்துல வந்தார். எல்லாரும் நன்மை அடையணும், எல்லாரும் பரலோகம் போகணும், அதுக்காக தான் இந்த உலகத்துல என்ன பண்ணாரு வந்தார். உங்களை கண்டிக்கிறதுக்கு இது பண்ணாத செய்யாத சொல்றாரு. ஆனா உங்களை வந்து நீ வேணாம், அது தேவையில்லை, நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன பண்ணல, வரவே இல்லை. பாவிகளை வெறுக்கவே இல்லை. பாவத்தை தான் என்ன பண்றாரு அவரு வெறுக்கிறார். பாவிகளை என்ன பண்றாரு நேசிக்கிறார். அதே போலதான் உங்கள்கிட்டையும் அவர் எதிர்பார்க்கிறார். ஒருத்தன் பாவம் செஞ்சா அவன் என்ன பண்ண மாட்டான், அவன் வாழ்வடைய மாட்டான். அந்த வாழ்வடைகிறதுக்கு தான் அவன் அறிக்கை செய்யணும். அவனுக்கு இந்த அறிக்கை எப்படி செய்யணும் தெரியாது. அது நீங்க என்ன பண்ணலாம், அவனுக்கு உதவலாம். அவன் பாவின்னு சொல்லி நீங்களும் ஒதுக்கிட்டீங்கன்னா அவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர உள்ள சபைக்கு வரணும்னு அவனுக்கு விருப்பமே இருக்காது. பாவியா இருக்க அப்படியே வா, நீங்க உனக்கு பாவம் பண்ணி ஆண்டவர் கண்டிப்பா தராரு. உன் வாழ்க்கை மாறுறதுக்கு இங்க வா, சபைக்கு வா, இங்க வந்து மாறிக்கோ. நிறைய பேர் என்ன நினைப்போம்னா நம்ம அவன் மாறிட்டு தான் சபைக்கு வரணும், கிடையாது. நீ இருக்கிற மாதிரியே வா. உன்னோட வாழ்க்கையை ஆண்டோட வார்த்தை மாற்றணும். அல்லேலூயா. ஏன்னா அவரை தான் அந்த மாதிரி மனுஷன் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அதிகமா நேசிக்கிறாரு, அதிகமா நேசிக்கிறார். பாவிகளை தான் அதிகமா என்ன பண்றாரு நேசிக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுதப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கப்பட்டும். அப்ப அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்போ நம்ம நீதிமான்களா மாற்றுவதற்காக என்ன பண்ணா எழுப்பவும் பட்டார். அது ஈஸ்டர் பார்த்து ஒப்பு கொடுக்கப்பட்டது மாதிரி சொல்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன்னையே முழுமையா என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். நேற்றைய தினத்துல நம்ம அந்த கெத்செமனே தோட்டத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அவர் பட்ட மன வியாகுலங்களை குறித்து பார்த்தோம். அவர் வந்து அவர் தேடி வராங்க, அவர் தேடி வராங்க. அவங்க வராங்கன்னு அவர் முன்னாடியே என்ன பண்ண தெரிஞ்சதுனால அவர்களை எதிர்கொண்டு என்ன பண்றாரு, போகிறாரு. எதிர்கொண்டு போயிட்டு நீங்க யாரை தேடுறீங்க, அவங்க சொல்றாங்க இயேசுவை தேடுறோம். இயேசுவை என்ன பண்றோம், தேடுறோம், அது நான் தாங்க. அவங்க என்ன பண்ற, ஆச்சரியத்துல 2 ஸ்டெப் எடுத்து பின்னாடி என்ன பண்றாங்க, விழுறாங்க. திருப்பி வந்து என்ன பண்றாங்க, அவங்க கேட்கறாங்க நீங்க யாரை தேடுறீங்க, இயேசுவை நாங்க தேடுறோம். நீங்க தேடுறது நான் தான்ப்பா. அவங்களால அவங்க என்ன பண்ண நம்பவே முடியல. எவரும் அவங்க மாதிரி ஆட்கள் வந்து தண்ணி என்ன பண்ண முடியாது, சரண்டர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கொலை பண்ண வராப்பா, அதனால என்ன பண்ண ஓடுதான் பார்ப்பாங்க ஒழிய அவங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஓட்டிட்டாங்க. சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஓடிட்டாங்க. ஆனா அவர் மாத்திரம் என்ன பண்றாரு, முன்னாடி போறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், அவர் முடிவு வந்துடுச்சு, அவருக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் சரியா முடிச்சுட்டு அவருக்கு நல்லா தெரியும். செய்ய வேண்டியதான் செய்து முடித்துட்டேனே நல்லா தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போய் மறிக்கணும் அவருக்கு நல்லா தெரியும், பாடுபடணும் நல்லா தெரியும். அப்போ நம்ம போல அவர் என்ன பண்ணார், பாடுபட்டார். நமக்காக நம்ம பாடுபட்டார். நம்ம பாடுகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் பார்வையில நம்ம பாடுகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய பாவங்களுக்காக தன்னை என்ன பண்ண ஒப்பு கொடுத்தார், சிலுவையில ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு ஆக்கினை நமக்கு சமாதானம் உண்டு பண்ணின ஆக்கினை அவர் மேல் வந்தது. இது யோவான் 3:17 நம்ம வாசிச்சது. அவர் நம்மை ஆக்கினைக்கு தீர்க்காதபடி நமக்கு வரவில்லை. ஆக்கினைக்கு தீர்க்கிறதுக்கு அவர் நம்ம வரவே இல்லை. ஆக்கினை அவர் மேல் வரும்படியாக, நமக்கு சமாதானம் தரும்படியாக இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா.
நமக்கு சமாதானம் தரும்படியான ஆக்கினை அவர் மேல் என்ன பண்ணுது? வந்தது. அப்ப நமக்கு சமாதானம் வந்திருக்குது. அவருக்கு மேல என்னது? ஆக்கினை, தேவ ஆக்கினை, தேவ கோபாக்கினை அவர் மேல் என்ன பண்ணுது? வந்தது. நரக வேதனை அவர் மேல் என்ன பண்ணுது? வந்தது. அதெல்லாம் நம்ம பட வேண்டியது. அதுக்கு நம்ம பங்காளிகளா இருந்தோம். ஆனா அவர் மேல் என்ன எல்லாம் விழுந்தது. நமக்கு என்ன? தேவ சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது, கிருபைகள் வந்தது, மேன்மை வந்தது, எல்லாமே வந்தது. நமக்கு என்னெல்லாம் வர வேண்டியமோ அதெல்லாம் அவர் மேல என்ன பண்ண விழுந்தது. அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாரு. அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாரு. ஏன்னா நம்ம தான் அவருடைய சந்தோஷமா மாறிட்டோம். நம்ம தான் அவருடைய சந்தோஷமா மாறிட்டோம். அது இதெல்லாம் என்ன அவருக்கு பெருசா தெரியல, அந்த பாடல்கள் அவருக்கு பெருசா தெரியல. நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டாக சிலுவை என்ன பண்ணா? சகித்தேன் வார்த்தை, ஒரு வார்த்தை இருக்கு, வசனம். சிலுவை என்ன பண்ணாராம்? சகித்தான். நமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் நம்ம பார்த்தா 2000 வருஷத்துக்கு முன்பாக ரூபன் எப்படி இருப்பான்னு அவர் அப்பவே என்ன பண்ணாரு? பார்த்துட்டாரு. உலகம் முடிவு வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணாரு? பார்த்துட்டாரு. உங்களையும் அவர் என்ன பண்ணாரு? முன்னாடியே பார்த்துட்டாரு. ஆனா இயேசுக்கு முன்னாடியே பார்த்துட்டாரு. அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த சந்தோஷத்துக்கு அந்த முகங்கள் எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்ணார்? முன்னாடியே பார்த்து வச்சுட்டார். எல்லாரையும் அறிந்திருக்கிறார். எல்லாருக்காகவும் தன்னை என்ன பண்ண? ஒப்பு கொடுத்தார். சிலுவையை என்ன பண்ண? சகித்தார். உங்களுக்காக, எனக்காக, எல்லாருக்காக சிலுவையை சகித்தார். நீங்கள் அவருடைய சந்தோஷமா மாறினீங்க. அதான் பெரிய ஒரு காரியம். நீங்க அவருடைய சந்தோஷமா மாறினீங்க. அவருடைய தழும்புகளாலே நம்ம என்ன பண்றோம்? குணமாகிறோம். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் என்ன பண்றோம்? குணமாகிறோம். அப்போ இந்த குணம் என்று சொல்லும் போது சரீர குணம் என்று மாத்திரம் கிடையாது. சரீரத்துல சுகம் குணம் என்று இல்லை, உள்ளத்துல குணமாக வேண்டும். உள்ளத்துல நிறைய பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. உள்ளத்துல தான் எல்லா கிரியையும், எல்லா விதமான வீக்னஸ் இங்கே தான் ஆரம்பிக்குது. இதயத்துல தான் என்னது? வீக்னஸ் அதிகமா ஆரம்பிக்குது. அவர் விழாவிலே குத்தப்பட்டார். அந்த ஈட்டி விழாவில குத்தி ஸ்ட்ரெயிட்டா இருதயத்தை என்ன பண்ணுது? தொலைச்சு, இருதயத்தை தொலைச்சு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது என்ன? ரத்தமும் தண்ணீர் சேர்ந்து என்ன பண்ணுது? வருது. எப்படின்னா அந்த குத்தி இன்னும் குத்துவாங்க, குத்தி ஏற்றி விழாவில ஸ்ட்ரெயிட்டா ஹார்ட்டுக்கு போகும். அந்த குத்தி ஏற்றுறது வந்து என்ன? ஸ்ட்ரெயிட்டா இருதயத்தை குத்திட்டு திருப்பி இழுக்கிறாரு. அப்படி இழுப்பாங்க, குத்திட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க? இழுப்பாங்க. இழுக்கும் போது என்ன ஆகுது? ரத்தம் தண்ணீரும் சேர்ந்து வருது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, உனக்கு இதயத்துக்குள்ளால இருக்கிற எல்லா பாவங்களும், சாபங்களும், எல்லா விதமான பாரங்களும் நம்மளை விட்டு என்ன பண்ண? தூக்கி போடுறாரு. எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாக்குகிறோம். அந்த தழும்புகள் எல்லாம் அப்படியே கேரி ஆன் பண்ணிக்கிறார். அந்த தழும்புகளை வந்து அப்படியே என்ன பண்ணல? விட்டு விடல. அந்த தழும்புகள் எல்லாம் அது கணக்கு இருக்குது. அவர் வாரில் அடிக்கப்பட்ட தழும்புகள் இன்னும் அப்படியே இருக்குது. அதெல்லாம் நமக்காக பேசி கொண்டு இருக்கிறது. இதுக்கு இங்க எல்லாருக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன்? இதெல்லாம் இப்போ வாங்கினேன். இப்பவும் பேசி கொண்டு இருக்குது. இப்பவும் அதே சரீரத்தோட தான் இருக்கிறாரு. வேற எந்த சரீரமும் அவருக்கு கொடுக்கப்படல. அது நாம ஈஸ்டர் அன்னைக்கு பார்ப்போம். அது ஈஸ்டர் அன்னைக்கு நான் தெளிவா நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அது அந்த ஈஸ்டர் மெசேஜா மாறினது. பேசினேன் அது குறித்து. இன்னும் நமக்காக அந்த ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு வாட்டி பாவம் செய்யும் போது அவர் திரும்பி திரும்பி என்ன பண்ற? காயப்படுகிறார். அவர் காயம் நமக்காக பேசிக்கொண்டு இருக்கிறது. யாத்ராவும் 28ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராவும் 28ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இருபத்தெட்டாம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதான்
ஆரோன் சுமக்கும் போது கரெக்ட். ஆரோனின் நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கும்படி என்னது அவர் நெற்றியிலே எப்பொழுதும் என்ன பண்ணுவோம் இருக்கும். ஏன்னா ஆரோன் வந்து யாரு? ஹை பிரீஸ்ட் இல்லையா? அவர் வந்து ஆசாரியரா இருந்ததுனால அவர் போய் என்ன பண்றாரு, முன்னாடி போய் என்ன பண்ண, உள்ள போய் பாவங்களுக்காகவும் என்ன பண்றோம், பாவ நிவர்த்தி பலிகள் என்ன பண்ணுவோம், செலுத்தணும். அவர் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி பலி செலுத்தணும். அப்ப அவர் பாதுகாப்புக்கும் மற்ற ஜனங்கள் எல்லாரும் அங்கீகரிக்கும்படியாக அவர் நெற்றியில என்ன பண்ணாரு, எழுத சொன்னார். பச்சை குத்துன மாதிரி நெற்றியில என்னது, பச்சை குத்துன மாதிரி. அது என்ன, அந்த திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் காணிக்கைகளாக தோஷத்தை ஆரோன் என்ன பண்ணணுமா, சுமக்கணும். அத அவங்க தோஷம் எல்லாம் என்ன ஆரோன் என்ன பண்ணணும், சுமக்கணும். அதை அடையாளப்படுத்தும்படியாக அவர் நெற்றியில என்ன பண்ணாரு, எழுதப்பட்டிருக்குது. அதை அடையாளப்படுத்தும்படி அவர் நெற்றியில எழுதப்பட்டிருக்குது. அது வந்து எப்பொழுதும் அது அவங்களுக்காக என்ன பண்ணும், அங்கீகரிக்கப்படும். அவர்களுக்கு என்னது, யார் அவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது நித்தியமாய் அந்த அடையாளத்தை என்ன பண்ணாரு, அவர் மேல வச்சிருக்கிறாரு. இப்போ நமக்கு ஒரு அங்கீகாரம் என்னன்னா, அவர் தழும்புகள், அவர் பட்ட தழும்புகள் நமக்கு அங்கீகாரமாய் இருக்கிறது, நம்மளை அங்கீகரிக்கிறது. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாலே வருகிறதுக்கு, தைரியமாய் வருகிறதுக்கு, நம்முடைய காணிக்கை எல்லாம் சாபமா மாறாதபடிக்கு, ஹலோ, சாபமா நம்ம கொடுக்குற காணிக்கையா இருக்கட்டும், தசமபாவமா இருக்கட்டும், சாபமா மாறாதபடிக்கு, எல்லாம் ஆசீர்வாதமா மாறும்படியாக அவருடைய தழும்புகள் இன்னும் இருக்கிறது. அதுதான் அவருடைய சிம்பிள். அவர் நமக்காக பட்ட அந்த தழும்புகள், காயங்கள், நம்ம என்ன காரியங்கள் செய்தாலும் நமக்காக நம்மை அங்கீகரிக்கிறது. நம்ம செலுத்துற ஒவ்வொரு காணிக்கையும் நம்ம சும்மா இது இருக்கிறது அப்படி என்ன பண்றோம், போடுறோம். உணர்ந்து போடுறோம்னா எப்படி போடுறது, காணிக்கை எல்லாம் போடணுமே என்ன பண்றோம், போடுறோம். பழைய காலங்கள்லாம் தாப்பா குடிப்பா காணிக்கை எடுத்துப்பா அப்படின்னு ஆண்டு போட்டோன்னா காணிக்கை என்ன பண்ண மாட்டேன், அங்கீகரிக்கவே மாட்டேன். காயின் ஆபையில் குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ரெண்டு பேரும் காணிக்கைய ஒருத்தர் இருதயத்தை பார்க்கிறாரு, உள்ளத்துல என்ன பண்ணாரு பார்த்தாரு. காயின் வந்து நல்ல காணிக்கை குடிக்கலன்னு அப்படின்னு அதை சொல்லப்படலை. காயினோட காணிக்கை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏன்னா அன்னைக்கு கொடுத்தவன் காணிக்கை அவன் எப்படி கொடுக்கல, ஏதோ கடமைக்கு கொடுத்த மாதிரி என்ன பண்ணான், வந்து கொடுத்தான். ஆனா ஆபேல் என்ன பண்றான், அவனுக்கு எப்போதும் கொடுக்கும்படியாக எப்போதும் உள்ளத்திலிருந்து என்ன பண்ணான், அவன் பெஸ்டா ஆண்டவருக்கு என்ன பண்ணான், கொடுத்தான். அவன் இருந்ததுல என்ன பண்ணான், முதன்மையானதை என்ன பண்ண ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆண்டுக்கு என்ன பண்ணும், அவன் முழு உள்ளத்தோட என்ன பண்ணான், கொடுத்தான். அந்த காணிக்கை சுகந்த வாசனையா அவன் என்ன பண்ணான், ஏற்றுக்கொண்டார். அந்த பலியை என்ன பண்ணாரு, அப்படியே என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டார். இப்போ நம்ம வந்து சும்மா சாதாரணமா என்ன பண்றோம், போடுறோம் காணிக்கை, ஒரு பாட்டு பாடுறோம், இது செய்யறோம், காணிக்கை போடுறோம். 10 பாட்சில் இப்படியெல்லாம் காணிக்கை போடுறதுலாம் கிழிஞ்ச விட்டாம வந்துவிடும். டப்பு டப்புன்னு பெட்டி இருக்கும், ஞாபகம் பெட்டி, அதில் பெட்டி டப்பு டப்பு டப்புன்னு போடுவாங்க இல்லையா, சத்தம் கேட்கும். ஏதோ ஆண்டுக்கு ஏதோ வார்த்தை சொல்லவில்லை, அப்படி இல்லை. போடணும் கிடையாது, உள்ளத்த ஆழத்திலிருந்து போடணும். அதை என்ன பண்றது, அவங்க சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்கிறார். நீங்க காணிக்கையா கொடுக்குற ஒவ்வொரு காரியமும் அது உள்ளத்தோடு நீங்க செலுத்தினீங்கன்னா அவர் அப்படியே என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்றாரு, அதை அங்கீகரிக்கிறார். இப்போ நம்ம வந்து போடுற காணிக்கை எல்லாம் அப்படி போடுறோமா என்று எனக்கு தெரியல. நீங்க எப்படி போடுறீங்கன்னு உங்களுக்கு எனக்கு தெரியல. வேற எதுவும் சபையில எல்லாம் எப்படி டீச் பண்றாங்க எனக்கு தெரியல. காணிக்கை குறித்து எப்படி டீச் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அந்த காணிக்கையை கொடுக்கறதுல உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அந்த விதவை தனக்கு இருந்ததை என்ன பண்ணா கொடுத்தா, அந்த 2 காசு
அதுக்கு அந்த விதைக்கிட்ட 2 காசு இருந்தது. அதுக்கு அவங்க இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, போட்டுச்சு அந்த விதவை. அதை ஆண்டவர் என்ன பண்ணாரு, காணிக்கை பெட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தா, யார் எத்தனை போடுறாங்க எத்தனை இது பண்ணாங்க. ஆனா அதுதான் என்ன பண்ணாரு, அங்கீகரிச்சாரு. ஆண்டவர் இயேசு அந்த காணிக்கை தான் என்ன பண்ணாரு, அங்கீகரிச்சாரு. ஏன்னா இருந்ததான் போட்டான், முழு மனசோட என்ன பண்ணான், போட்டான். ஆயிரக்கணக்கான போட்டான். ஆனா வந்து நமக்கு இருக்கும், ஆனாலும் என்ன பண்ணுவோம், டப்பு டப்புன்னு தான் என்ன பண்ணுவோம், போடும். ஏன்னா அந்த விதவை போட்டாங்கல்ல, டப்பு டப்பு போட்டாங்கல்ல. நிறைய பேர் அதான் அந்த அந்த மைண்ட் செட்டோட தான் என்ன பண்றோம், போடுறோம். இருக்கிறத போடுங்க, பெஸ்டா போடுங்க. இருக்கிறத ஆண்டவர் நல்லா கொடுங்க, தாராளமா கொடுங்க. அதுக்குள்ள பலனை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. நான் சொன்னதுனால நீங்க கொடுக்கணும், எனக்கு இது பண்றதுக்காக கொடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு உள்ளத்துக்கே தெரியணும் நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க, எதற்காக கொடுக்குறீங்க, யாரோட நன்மைக்காக கொடுக்குறீங்க, யாரோட ஆசீர்வாதத்துக்காக கொடுக்குறீங்க, உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்றாரு, அங்கீகரிக்கும்படி எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும்ன்றார். அப்போ ஒவ்வொரு காணிக்கையும் செலுத்தும் போது அவருடைய அடையாளங்கள் என்ன பண்ணும், பேசிக்கொண்டு இருக்கும். அவர் தள்ளுங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. அதை நம்ம அங்கீகரிக்கிறது. சங்கீதம் 22ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்த சங்கீதத்துல 16 18 வரைக்கும் வாசிங்க. 16 பொல்லாவின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கால்களையும் என் காலில் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள் பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனால் கர்த்தாவே எனக்கு தூரமாகாதேயோ, என் பலனே அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என்னை பலப்படுத்துகிறவர் அவர். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், என் பலனே எனக்கு தூரமா இராதீங்க. அதான் சொல்ற. இதை எதுக்கு அந்த என் பிதா என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி யாருக்கு அது இதை அந்த டைம்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை என்ன பண்ணாரு, நினைவூட்டுகிறார். ஏன்னா வந்து அது சொல்லும் போது அங்க வந்து என்ன பண்றாரு, சிலுவையில இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை என்ன பண்ண வாசிக்கிற இந்த சங்கீதத்தை என்ன பண்றாரு, நினைவு கூறுங்கயா, இது என்ன பத்தி தான் பேசுதுன்னு சிலுவையில என்ன பண்ண தொங்கிட்டு இருக்கும் போது என்ன பண்றாரு சொல்லுகிறாரு. அந்த நேரத்துல அவர் என்ன பண்ண சங்கீதத்தை என்ன பண்ண நினைவூட்டுகிறார். தீர்க்கதரிசனமா சொன்ன வார்த்தை அந்த நேரத்துல சிலுவையில நிறைவேறினது. நீங்க 15ஆம் வசனம் பண்ற வாசிங்கன்னா தெரியும், என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு ஒட்டிக்கொண்டது, என்னை மரணத்துக்குள்ளே போடுது. தாகமா இருக்குன்றாரு ஆண்டவர். ஒட்டிக்கொண்ட வறண்டு போயிடுச்சு, நாக்கு என்ன பண்ணுது, வறண்டு போயிடுச்சு, தாகமா இருக்குன்றாரு. தாடி என்ன பண்ணாரு, கொடுத்தாங்க இல்லையா, எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது, வாஸ்தவ அது ஃபுல்லா அதுக்கு நேரம் ஓடிடும். ஆனா எல்லாம் அவர் முன்கூட்டியே சொன்னதுனால, தேவன் முன்கூட்டியே சொன்ன காரியம், சங்கீதக்காரர் மூலமா சொன்ன காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்ம நிறைவேற்றினார், நிறைவேற்றி முடித்தார். எல்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்க, நாய்கள் போல என்ன பண்ணாங்களாம், சூழ்ந்துக்கிட்டாங்க. அவர் மேல எல்லாத்தையும் சுமந்தாங்க. அவர் செய்யாத காரியம் நிறைவேற்றி தன் மேல என்ன பண்ணா சுமந்தாங்க. இப்ப பரபாஸ் எடுத்தீங்கன்னா அவனுக்கு நடக்க வேண்டியது எல்லாம் இயேசுக்கு மேல என்ன பண்ணது வந்தது, அவன் சாக வேண்டியது. அவனுக்கு பதிலாக என்ன பண்ணாரு, அதை வாசிக்கலாம் தெரியும். மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசிப்போமா, அதான் தெரியும். பரபாசை விடுவிக்க முடியாது. 27 26 அவர்களுக்கு விடுதலை, யாருக்கு, ஜனங்களுக்கு விடுதலையாக்கலாம். ஜனங்க கேட்கிறாங்க, எனக்கு பரபாச விடுதலை ஆக்கணும், இயேசுவை சிலுவையில அறையணும். அப்படி என்ன பண்ண, அப்படியே டோட்டலா மாறிட்டாங்க. எல்லாம் இயேசுக்கு விரோதமா என்ன பண்ணாங்க, செயல்பட ஆரம்பிச்சாங்க. பரபாச விடுதலை ஆக்கணும், இயேசுவையோ வார்த்தை அடிச்சு சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்க.
பிலாத்து வேற வழி இல்லாம என்ன பண்ணா? ஒப்பு கொடுத்தான். பிலாத்துக்கு இஷ்டம் கிடையாது இயேசுவை சிலுவையில் அறையணும்னு. ஈவன் அவன் வந்து தேவன் அறியாதவன், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியாதவன், அவன் அந்நியனா இருந்தவன். அவனுக்கே தெரியும் ஒரு மனுஷன் நல்ல மனுஷன், என் முத்தமணியா, இவரையா இப்படிப்பட்ட யாருக்கீங்க, நீங்க யாரு இருக்கீங்க, மனத்தனமா இருக்கிறீங்க. அவனுக்கு அதிகாரம் இருந்தது. இவங்க எல்லாரையும் எதிர்க்கிறதுக்கு, யாருக்கு எல்லாரையும், இந்த ஆசாரிகள் இவங்க எல்லாரையும் எதிர்க்கிறதுக்கு பிலாத்துக்கு அதிகாரம் இருந்தது. இவங்களெல்லாம் அவன் நடிச்சிருந்தா இவன் எல்லாரையும் வச்சு செஞ்சிருப்பானு. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாயை திறவாம இருக்காங்க. எதுவுமே என்ன பண்ணல, ஒப்புக்கொள்ளல. அவங்க என்னெல்லாம் கொட்ட வச்சாங்க. ஆமா, அவங்க இவர் வந்து தன்னை வந்து ராஜா என்று சொல்லிட்டாருன்னா, ஆமா நான் தான் ராஜா, ஒப்புக்கொண்டாரு. அவர் போய் சொல்லல யூதருக்கு ராஜா என்று. இவர் என்ன பண்ணாரு சொன்னா, ஆமா என்னுடைய ராஜ்யம் இங்க கிடையாதுப்பா, அங்க இருக்குப்பா, உண்மையை சொன்னாரு. அது அவரால எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ளால மாட்டிக்கிட்டார் பிலாத்து. ஆனா பிலாத்துக்கு அந்த வல்லமை இருந்தது, பிலாத்துக்கு பவர் இருந்தது, அந்த இதை மாற்றி திருப்பி மாற்றி சொல்றதுக்கு பவர் இருந்தது. ஆனாலும் அவன் கை கழுவி விட்டார். எனக்கு இந்த மனுஷனுக்கு ரத்தப்பழி என் மேல விழக்கூடாது. இந்த மனுஷன் உத்தமன், இந்த மனுஷன் உத்தமன், விட்ட பாவத்தை நான் பார்க்கவே இல்லை, நான் என் பழி என் மேல வளவே கூடாதுன்னு கை கழுவி விட்டுட்டார். எவ்வளவு போராடினார் பிலாத்து. பிலாத்து செய்யறது என்ன பண்ணாரு, போராடினார். அவங்க ஆள்கிட்ட திருப்பி கேட்டாரு, திருப்பி கேட்டாரு. ஆனா எல்லாரும் பரவாசை தான் என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணாங்க. எல்லாரும் பரவாசை தான் சூஸ் பண்ணாங்க. கவனமா இருக்கணும். 1 Corinthians 15 அதிகாரம் 3-4 வாசிங்க, முடிச்சிடறேன். 1 Corinthians 15 3-4. நான் அடைந்தும் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போதும். வேத வாக்கியங்களின்படி சொல்லுங்களேன், வேத வாக்கியங்களின்படி, வாய் சொல்லு, வேத வாக்கியங்களின்படி மரித்து வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஏன்னா நிறைய நேரத்துல அவர் வந்து வேற ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி பொழுது கூட அவர் இந்த வேத சத்திய தேவட வார்த்தையின்படியாக அதுக்கு விரோதமாக அவர் என்ன பண்ண செயல்படவே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையின்படியாக தான் நான் செய்ய வந்தேன், என்னோட பிதாவின் சித்தத்தில் செய்யபடி வந்தேன். வேத வாக்கியங்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ, தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அது நிறைவேற்றபடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். அதை நிறைவேற்றி முடிச்சார். அந்த கடைசியில எல்லாம் முடிந்தது என்று சொல்லி முடிச்ச உடனே அது மாத்திரம் இப்போ டைரக்டா ஐ அம் ரெடி, பிதாவே என்னோட ஆவியை உங்க கருத்துல என்ன பண்றேன், ஒப்புவிக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் பண்ணி ஒப்பு கொடுத்தார். தன்னையே முழுமையா என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்துட்டார். அவர் செய்து முடிச்சார். அவர் தன்னை என்ன ஒப்பு கொடுத்துட்டார். அவர் வேலை முடிஞ்சிருச்சு. எப்படி முடிச்சாரு, வேத வாக்கியங்களின்படி. இதுல இருந்து ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, மீறவே இல்லை. அவர் நியாயப்பிரமாணத்தை ஒழுங்கா கடைபிடிச்சார். அங்க இருக்கிற ஜனங்க, ஆசாரியர்கள், பரிசேயர்கள், அவங்க எல்லாம் நான் நியாயப்பிரமாணத்தை என்னபடி நான் செஞ்சேன்னுவாங்க. ஆனா அவங்க யாரும் நியாயப்பிரமாணத்தை முழுசா என்ன பண்ணல, கடைபிடிக்கல. அவங்களுக்கு என்ன ஒரு நியாயப்பிரமாணத்தை உருவாக்கிக்கிட்டாங்க, அதுதான் பண்ணாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை என்ன பண்ணாங்க, தனிப்பட்ட அவங்களுக்கு ஏற்றபடி என்ன பண்ணாங்க, உருவாக்கிட்டாங்க. அதை எதிர்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், பேசினார். ஆனா அவர் என்ன பண்ணாரு, அவர் மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை அவர் ஒழுங்கா பின்பற்றினார், செய்து முடிச்சார். அல்லேலூயா. செய்து முடிச்சிட்டு எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண, ஆவியை ஒப்பு கொடுத்தார். நீங்க கவனிக்கணும், யாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பிடிக்கல. அவரே என்ன பண்ணாரு, கை நீட்டினார், எடுத்துப்பா நாதான்ப்பா, இது நாதான்ப்பான்னு சொல்லி அவரே என்ன பண்ணாரு, கையை நீட்டினார். யாரும் ஒப்பு கொடுக்க, யாரும் இது பண்ணல.
அவரே தன்னை என்ன பண்ணாரு? சரண்டர் பண்ணினார். அவரே தன்னை என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். நீங்க கவனமா இருக்கணும். அவர் ஒப்பு கொடுத்தது யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறது போல அநேகதம் பலியிடும்படிக்கு அவர் பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததனால் அநேகதம் உள்ள போயிட்டு என்ன பண்ணல? அவர் தன்னை என்ன பண்ண? பலியா கொடுக்கல. ஒரு அப்படி இருந்தா உலகம் உருவானது வந்து அநேகதம் என்ன பண்ணிருக்கணும்? பாடுபட்டிருக்க வேண்டும். அப்படி அல்ல. அவர் தம்மை தாமே பலியிடுறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. பலி ஒரே தரம் பலியிடப்பட்டார். ஒரே தரம் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். கடைசி காலத்தில் ஒரே தரம் என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார். ஒரே வாட்டி வெளிப்படுவார். திரும்பி எல்லாம் பண்ண மாட்டார், வெளிப்பட மாட்டார். கடைசி ஒரே தரம் பலியிடப்பட்டார். ஒரே தரம் கடைசியில் வெளிப்படுவார். வருவார். அல்லேலூயா. ஒரு நாள் வருவாரு. அது ஒரே தரம் தான் வருவாரு. திரும்பி வர மாட்டாரு. நியாயத்திற்கும்படியாக வருகிறாரு. நியாயத்திற்கும்படியாக என்ன பண்ணாரு? வருகிறார். அது மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கடைசியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 24. பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறார்கள். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. வேதத்துல இருந்தா நீங்க யாரு? பாவத்தில் மரித்து ஜீவனுக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் நம்ம பாவத்தை நீக்கும்படியாக சிலுவை என்ன பண்ணாரு? சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன பண்ண? குணமாகிறீர்கள். You are cleansed. நீங்க சுத்திகரிக்கப்படுகிறீங்க. நீங்கள் குணமாகிறீங்க. யார் எதால? அவருடைய தழும்புகளால் நீங்க என்ன பண்ணீங்க? குணமாகிறீங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் பிரச்சனை வருது, எப்பெல்லாம் நீங்க சுகவீனப்படுகிறீங்களோ, எப்பெல்லாம் பலவீனப்படுகிறீங்களோ, இந்த வசனத்தை வச்சுக்கோங்க. அவர் பாடுபட்டு மரித்து ரத்தத்தை சிந்தி அடிபட்டு காயப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லாத்தையும் பட்டு எதற்காக பட்டாரு? நமக்கு என்ன வருது? ஒரு பாவ மன்னிப்பான மீட்பை கொடுத்து முழுமையாக நமக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து கிருபைகளை கொடுத்து வரங்களை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அவர் தனக்கிட்ட எதுவுமே எடுத்துக்கொள்ளல. இல்லையா? தனக்கென்று எதுவுமே எடுத்துக்கொள்ள எல்லாவற்றையும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். எல்லாத்தையும் செய்து கொண்டே தான் இருந்தார். இப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுதும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அவரை எதுவுமே எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கிறார்? உங்க உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். உங்க உள்ளத்தை என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். நீங்க ஏசப்பா என்ன மன்னிச்சுக்கோங்க, என் பாவத்தை மன்னிங்க, நான் பாவி என்று சொல்லி வாயினால் அறிக்கை செஞ்சீங்கன்னா உங்களை கண்டிப்பாக என்ன பண்ண? மன்னிப்பார். அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை மன்னிக்கிறார், உங்களை மாற்றுகிறார், எல்லாம் உங்களுக்காக என்ன பண்றார்? செய்ய தயாரா இருக்கிறார். நீங்க அவரை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? அதுதான் மெயினான ஒரு காரியம். ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மீட்பு கண்டிப்பா உண்டு. உங்க வாழ்க்கை மாற்றம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்கள் எல்லாம் புதுசாக காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதுதான் மெயினாக இருக்காது. இந்த நேரத்தில் நம்ம திருவிருந்துக்காக ஆயத்தமாகவும், ஏன்னா இது அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம உணர்ந்தவர்களால் இழுக்கும்படியாக வந்திருக்கிறோம். அதுக்கு ஆயத்தமாக கல்வியில் 3 ஸ்தோத்திரம் ஆண்டவர் அன்றைக்கு தான் துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும் இந்த வேலைக்காக வருகிறோம் ஆண்டவர்.
என்ற சத்தியத்தின்படியாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்வீராக. ஆண்டவரே இந்த ஈஸ்டர் நாளாண்டவரை நாங்கள் குட் ஃப்ரைடே நாளாண்டை நாங்கள் வந்திருக்கும் கர்த்தாவே, இந்த நீராண்டவை எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்காக நீர் மறித்து எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் நீர் செய்திருக்கிறீர் கர்த்தாவே. மீட்கும் பொருளாக நீர் மாறி இருக்கிறீர் கர்த்தாவே. கூடாது நன்றி. நீராண்டவே காரியத்தை நீராண்டவை பார்த்துக்கொள்ளுங்க. இப்பொழுது நாங்கள் திருமணத்துக்குள்ளாக நாங்கள் கூறுகிறோம். அதை எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க. நான் உணர்ந்து எடுக்க முடியாத பாராட்டுங்க. எல்லாம் வீணாக போகாதபடி நீர் எல்லாரும் தகுதிப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பேற்று ஆசிரியர் இயேசு மேலும் தாவே ஆமென்.